வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பார்லிமெண்டில் செயல்படுவது குறித்து பாரதிய ஜனதா புதிய எம்பிக்களுக்கு பயிற்சி முகாம். தொகுதி தொடர்பாக 6 மாத செயல் திட்டத்தை வகுக்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. 4 நாடுகளுடன் விண்ணில் பறக்க PSLV C-23 ராக்கெட் தயார். ஸ்ரீஹரிகோட்டாவில் கவுண்டவுன் துவக்கம். கோவை சிறையில் ஏராளமான முறைகேடுகள் புகார். ஓய்வு பெறுவதற்கு முன் IG கோவிந்தராஜ் சஸ்பெண்ட். விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா எம்பிக்கள் முன் யோசனையின்றி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அவர்களுக்கான பயிற்சி முகாமில் பிரதமர் மோடி அறிவுரை கூறினார். 16வது லோக்சபா உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 315 பேர் புதுமுகங்கள். லோக்சபாவில் 280 உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதாவில் 162 பேர் புதுமுகங்கள். ஜூலை 7ஆம் தேதி பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கவுள்ள நிலையில் புதிதாக தேர்வான பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்த பயிற்சி முகாம் டெல்லி ஹரியானா எல்லையில் அமைந்துள்ள சூரஜ்கண்டில் சனிக்கிழமையன்று துவங்கியது. 2 நாள் நடக்கவுள்ள இப்பயிற்சி முகாமை பிரதமர் நரேந்திர மோடி குத்து விளக்கேற்றி துவங்கி வைத்தார். துவக்க உரையாற்றிய பிரதமர் மோடி தானும் முதல் முறை எம்பிதான் என்று குறிப்பிட்டதோடு பிரதமர் அலுவலகத்தில் தானும் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சபையில் நல்லொழுக்கம் நற்சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய மோடி எப்படிப்பட்ட சூழலிலும் பார்லிமெண்டின் கண்ணியத்தை காக்க வேண்டும் எனவும் எந்த விவகாரம் குறித்தும் முன் யோசனையின்றி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு எம்பியும் தன்னுடைய தொகுதி தொடர்பாக 6 மாத செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அரசின் கொள்கைகளை ஒவ்வொரு எம்பியும் தன்னுடைய தொகுதி மக்களிடம் பயனுள்ள வழியில் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். முகாமில் 162 லோக்சபா எம்பிக்கள் 18 ராஜ்யசபா எம்பிக்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர். ராஜ்நாத் சிங், சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி உள்ளிட்ட மூத்த மத்திய அமைச்சர்கள் பல்வேறு தலைப்புகளில் எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது எப்படி என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பயிற்சி அளிக்கிறார். எம்பிக்களின் உரிமைகள் கடமைகள் குறித்து அருண்ஜேட்லியும் பார்லிமெண்ட் கோட்பாடுகள் குறித்து சுஷ்மா சுவராஜும் பயிற்சி அளிக்கின்றனர். மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சமூக வலைதளங்களை பயனுள்ள முறையில் உபயோகப்படுத்துவது எப்படி என்று பயிற்சி அளிக்கிறார். ஞாயிறு மாலையுடன் நிறைவடையும் இப்பயிற்சி முகாமின் இறுதியில் மூத்த தலைவர் அத்வானி நிறைவுரையாற்றுகிறார். 4 நாடுகளின் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாயவுள்ள PSLV C-23 ராக்கெட் கவுண்டவுன் ஸ்ரீஹரிகோட்டாவில் துவங்கி உள்ளது. இஸ்ரோ சார்பில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களுடன் PSLV C-23 ராக்கெட் வரும் திங்களன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 49 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-23 ராக்கெட் வரும் திங்களன்று காலை 9:52 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 714 கிலோ எடை உள்ள ஸ்பாட் 7, ஜெர்மனியைச் சேர்ந்த ஐசாட், சிங்கப்பூரின் வெலோக்ஸ், கனடாவின் NLS ரகத்தைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை PSLV C-23 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ராக்கெட்டை ஏவுவதற்கான 49 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 8:49 மணிக்கு துவங்கியது. ராக்கெட் ஏவப்படுவதை நேரில் பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீஹரிகோட்டா வருகை தருகிறார். இதற்காக ஞாயிறன்று சென்னை வந்து அங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டா செல்கிறார். மோடியின் வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. PSLV C-23 ராக்கெட் திங்களன்று காலை 9:49 மணிக்கு விண்ணில் ஏவ ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. விண்ணில் 13,000 வகையான குப்பைகள் மிதப்பதால் ராக்கெட் செலுத்தப்படும் நேரத்தை சிறிது தாமதப்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் குழுவினர் கருத்து தெரிவித்தனர். எனவே 3 நிமிடங்கள் தாமதமாக 9:52 மணிக்கு ராக்கெட்டை ஏவ கவுண்டவுன் துவங்கி உள்ளது. 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் PSLV C-18 ராக்கெட்டும் 1 நிமிடம் தாமதமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரை மொத்தம் 26 PSLV ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 25 ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளன. கோவை சிறையில் பல்வேறு முறைகேடு புகார்களின் அடிப்படையில் சனிக்கிழமையன்று சிறைத்துறை DIG கோவிந்தராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கோவை சரக சிறைத்துறை DIG-யாக கோவிந்தராஜ் பதவி வகித்தார். சிறையில் உள்ள கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் தமக்குரிய உணவே தாமே தயாரிப்பதாகவும் சிறை கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடப்பதாகவும் மேலும் பல புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு CBCID போலீசார் சிறைக்கு சென்று விசாரணை நடத்தி சிறை ஒழுங்கீனம் குறித்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தனர். இதனிடையே தமிழகத்திலேயே கோவை சிறையில்தான் கைதிகளிடம் அதிக அளவில் மொபைல் போன் புழக்கம் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் பொதுநல
இதுபோல வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெற இருந்த சிறைத்துறை டிஐஜி கோவிந்தராஜை கோவை சிறையில் உணவு தயாரிப்பில் முறைகேடு, மொபைல் போன் புழக்கம் உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் தமிழக அரசு சனிக்கிழமையன்று சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது. கோவிந்தராஜை தொடர்ந்து மேலும் சிறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை பாயும் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் 4 அடுக்கு கட்டிடம் தரைமட்டமானதில் 7 பேர் பரிதாபமாக பலியாகினர். வடக்கு டெல்லியின் இந்தர்லோக் பகுதியில் உள்ள துளசி நகரில் 4 மாடி கட்டடம் சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் திடீரென இடிந்தது. 50 ஆண்டுக்கு முந்தைய அந்த கட்டடம் சில நிமிடங்களில் முழுவதுமாக தரைமட்டமானது. அந்த கட்டடத்தில் வசித்து வந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கி மரண ஓலமிட்டனர். உடனடியாக தீயணைப்பு படையினர், போலீசார், பேரழிவு மேலாண்மை படை வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 15 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இடிபாடுகளில் சிக்கியும் சிகிச்சை பலனின்றியும் 7 பேர் இறந்தனர். இன்னும் சிலர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்பதால் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. கட்டடத்தினுள் சில கட்டுமான பணிகள் நடந்து வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட அதிர்வுகளாலேயே கட்டடம் இடிந்து விழுந்ததாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி, மும்பையில் கட்டடங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து வருகின்றன. கடந்த கால தவறுகளில் இருந்து எந்த படிப்பினையையும் அதிகாரிகள் கற்கவில்லை என்பதையே இச்சம்பவம் உணர்த்தியுள்ளது. ஆந்திராவில் எரிவாயு குழாய் வெடித்த விபத்தில் மேலும் ஒரு சிறுமி இறந்ததை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நகரம் என்னும் கிராமத்தில் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்த கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் வெள்ளியன்று அதிகாலையில் வெடித்து தீப்பிடித்தது. இதனால் குழாயை சுற்றியுள்ள வீடுகள், கடைகளில் தீப்பிடித்ததில் 3 பெண்கள், 3 குழந்தைகள் உள்ளிட்ட 15 பேர் உடல் கருகி இறந்தனர். பலத்த தீக்காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் காக்கிநாடா, ராஜமுந்திரி, அமலாபுரம் நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். காக்கிநாடாவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை காலை இறந்தாள். இதன் மூலம் பலியானோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் 20 பேரில் 6 பேரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கிழக்கு கோதாவரி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் விஜயகுமார் தெரிவித்தார். 6 பேருக்கும் 80% அதிகமாக தீக்காயம் ஏற்பட்டிருப்பதால் தொடர்ந்து அவர்களது உயிர் ஊசலாடி வருகிறது. தீ விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 20 லட்சம் ரூபாயை இந்திய எரிவாயு ஆணைய நிறுவனம் வழங்கும். எஞ்சிய 5 லட்சம் ரூபாயில் 3 லட்சம் ரூபாய் ஆந்திர அரசிடம் இருந்தும் 2 லட்சம் ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்தும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர் அடித்த விஷம் கலந்த ஸ்பிரேயில் நாய் பலியானது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் குயவன்குடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கியுள்ளார். இரவில் காற்று வருவதற்காக வீட்டின் கதவுகளை திறந்து வைத்துள்ளனர். நள்ளிரவில் முருகேசன் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் அங்கிருந்த கோழி மற்றும் நாய் மீது விஷம் கலந்த மருந்து ஸ்ப்ரே அடித்துள்ளனர். பின்னர் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த 23.5 சவரன் தங்க நகை மற்றும் 11,000 ரொக்கம் பணம் உட்பட பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். காலை எழுந்து பார்த்த முருகேசன் குடும்பத்தினர் கோழி, நாய் இறந்து கிடப்பது மற்றும் வீட்டில் பொருட்கள் கொள்ளை போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். போய் செல்லு போன எடுக்க போனேன். செல்லு போன காணோம். அப்புறம் மாயம்படி செல் போன பார்க்க போனா காணோம். 2வது அவன் செல்ல பார்க்கற அவன் செல்ல காணோம். அதோட ஓடி போய் பதறி அடிச்சு என் பொண்டாட்டி போய் நகையை பார்க்க பூரா துணிமெல்லாம் உதறி எல்லா சாமானும் அங்கிட்டு கிடக்க போய் பாத்திரத்தை பார்த்து பறந்து நகையை பார்த்துக்க நகையை காணோம். 23 பணம் 11,000 ரூபாய் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் வயலுக்கு அந்த பிளாட்ல நடந்துச்சு. போலீஸ்கார வந்து தான் எடுத்தாங்க எல்லாத்தையும். கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாரிடம் முருகேசன் அளித்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி அண்ணாமலை வந்து விசாரணை நடத்தினார். கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. நெல்லையில் தாமிரபரணி ஆற்று தண்ணீரை உறிஞ்சி குடிநீர் பாட்டில் தயாரிக்கும் ஆலைக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு ஒரே ஆதாரமாக தாமிரபரணி ஆறு மட்டுமே உள்ளது. இந்த ஆற்றை நம்பித்தான் இப்பகுதி விவசாயிகள் ஆண்டுக்கு 2 போகம் நெல் சாகுபடி செய்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பொய்த்து வரும் மழையினால் தாமிரபரணி ஆற்றின் நீர் பயன்பாடு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் 36 ஏக்கர் நிலம் பெப்சி குளிர்பான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து 1000 லிட்டர் தண்ணீரை 37 ரூபாய்க்கு அரசு வழங்க உள்ளது. தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிக்கும் நிலையில் பெப்சி நிறுவனம்
நிறுவனம் அமைவதற்கு நெல்லை மாவட்ட விவசாய சங்கம் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கங்கை கொண்டானில் அமைந்துள்ள கொக்கோ கோலா ஆலைக்கு தாமிரபரணியை உறிஞ்சி வரும் நிலையில் மேலும் ஒரு நிறுவனத்தை துவக்க விடமாட்டோம் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பெரும்படையார் கூறினார். தாமிரபரணி கரையோரம் குறிப்பா கங்கை கொண்டான்ல தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொக்கோ கோலா நிறுவனம் தண்ணீரை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள். ஆழ்குழாய் கிணறுகளை அமைத்து கடுமையாக தண்ணீரை உறிஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கொச்சி நிறுவனமும் இங்கே வெறும் 50 ரூபாய்க்கு 1000 லிட்டர் தண்ணீரை வாங்கி தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி எடுத்து பாட்டில் 20 ரூபாய்க்கு 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். வரக்கூடிய காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாலைவனமாக மாறும், வறட்சியாக மாறும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்நிறுவனம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது தமிழகத்தில் கால் பதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காஷ்மீரில் அமர்நாத் பனிலிங்க குகை கோவில் யாத்திரை துவங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் குகை கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு யாத்திரையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று பனியால் உருவாகியுள்ள சிவனை வழிபடுவார்கள். இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான 700 பக்தர்கள் கொண்ட முதலாவது குழு ஸ்ரீநகரிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியிலிருந்து வெள்ளியன்று மாலை புறப்பட்டது. காஷ்மீர் சுற்றுலாத்துறை அமைச்சர் குலாம் அகமது மீர் கொடியசைத்து யாத்திரையை துவங்கி வைத்தார். இக்குழுவினர் சனிக்கிழமை காலை பட்லால் முகாமை அடைந்தனர். கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக யாத்திரை பாதைகள் மூடப்பட்டிருந்தன. ஆனாலும் பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் யாத்திரையாக செல்கின்றனர். யாத்திரை பாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ள குகை கோவில் நிர்வாகம் யாத்திரையின் போது புகையிலை பொருட்களை பயன்படுத்தவும் அசைவ உணவு மது ஆகியவற்றுக்கும் தடை விதித்துள்ளது. 11,500-12,000 फुट की हाइट होती है. उस हाइट पे जो भारी खाना होता है, तेलयुक्त खाना होता है, जो कि आसानी से पचाया नहीं जा सकता, या फिर जो अल्कोहल या टोबैको का कंजम्पशन है वो मेडिकली भी एडवाइजेबल नहीं है, मेडिकली बिल्कुल एडवाइजेबल नहीं है. तो इन द इंटरेस्ट ऑफ द सेफ्टी सिक्योरिटी ऑफ द यात्रा एंड ऑल्सो कीपिंग इन माइंड द सैंक्टिटी ऑफ द यात्रा, दोनों ही वजह हैं, इसको वजह रखते हुए हम करते हैं. யாத்திரை செல்லும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக வழியெங்கும் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதிர்ஷ்ட தேவதையாக மனைவி வந்த பிறகுதான் தன்னுடைய ஆட்டத்தில் புதிய வேகம் பிறந்ததாக கிரிக்கெட் வீரர் வினய்குமார் பெருமிதத்துடன் கூறினார். ரவுண்ட் டேபிள் இந்தியா, லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்புகளின் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு கர்நாடகாவின் பெருமை என்ற விருது வழங்கும் விழா பெங்களூரில் நடந்தது. பெங்களூரைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் வினய்குமாருக்கும் விருது வழங்கப்பட்டது. 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 2013-2014 ஆண்டு ரஞ்சி டிராபி கோப்பையை வென்றெடுத்த கர்நாடக அணியின் கேப்டனாக திறம்பட செயல்பட்டதை பாராட்டும் விதமாக இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட பின் வினய்குமார் கூறுகையில், புது மனைவி வந்த பிறகே ரஞ்சி போட்டியில் முதலாவது சதமடித்தது, ரஞ்சி கோப்பையை வென்றது என எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தன என்றார். 7 months back. After that, the performance was really good. I got my first 100 in Ranji Trophy. So my 10th year in Ranji Trophy, and I think 68 or 70 was my highest in batting. And this year I got my 100, and I never got 5 wickets in domestic one-day matches. This year I got 3 times. இந்த ஆண்டில் நடந்த ஈரானி கோப்பை, அதைத் தொடர்ந்து நடந்த விஜய் ஹசாரே கோப்பை ஆகிய போட்டிகளிலும் வினய்குமார் தலைமையிலான கர்நாடக அணி சாம்பியனாகி ஹாட்ரிக் சாதனை படைத்தது. இந்திய அணிக்காக ஒரு டெஸ்ட் மற்றும் 31 ஒருநாள் போட்டிகளிலும் வினய்குமார் விளையாடி உள்ளார். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,669 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,635 ரூபாயாக இருந்தது. முதல் உலகப் போர் நூற்றாண்டு தினத்தை கோவையைச் சேர்ந்த சுபேதார் பட்டம் பெற்ற ராமசாமி நாயுடு குடும்பத்தினர் கடைபிடிக்கின்றனர்.
1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நேச நாடுகளுக்கும் மைய நாடுகளுக்கும் இடையே போர் நடைபெற்றது. ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான போட்டியினாலும் ஆஸ்திரியா நாட்டு இளவரசரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தாலும் இந்த போர் நடந்தது. ஐரோப்பா நாட்டிலேயே பெரும் பகுதி நடந்த இந்த போரில் பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகள் ஓரணியிலும் ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி எதிரணியாகவும் நின்று போரிட்டன. முதல் உலகப் போர் நூற்றாண்டு தினம் ஜூலை 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்பட்டது. கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் 1882ஆம் ஆண்டு பிறந்த ராமசாமி நாயுடு என்பவர் தமது 22வது வயதில் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய பிரிட்டிஷ் படையில் சேர்ந்தார். முதல் உலகப் போரில் பங்கேற்ற ராமசாமி மெசபடோமியா பகுதியில் உள்ள பதுங்கு குழியில் பதுங்கி தாக்குதலில் ஈடுபட்ட படைக்கு தலைமை பொறுப்பு வகித்தார். தொடர்ந்து 16 ஆண்டுகள் பிரிட்டிஷ் படையில் பணியாற்றிய அவருக்கு அரசு சார்பில் பல்வேறு விருதுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ராமசாமி நாயுடுவின் வரலாறு குறித்து கோவையில் வசிக்கும் அவருடைய பேரன் ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்தார். நூற்றாண்டுகள் கடந்தாலும் காலத்தால் அழியாத பொக்கிஷமாக இன்றும் அவர் பெற்ற பதக்கங்களும் பட்டங்களும் குடும்பத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு தடவை மெசபடோமியால பதுங்கு குழியில ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது கூட இருக்கிற நண்பர் யாரு இல்லன்னு எட்டி பார்க்க அந்த ஒரு செகண்ட்ல எங்கேயோ இருந்து ஒரு புல்லட்ஸ் அவர் தலையை தொலைச்சிட்டு போயிருச்சு. அது உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி பிளாஸ்க்னு சொல்றோம் அந்த மாதிரி அந்த காலத்துல லெதர் பேக்ல வாட்டர் ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த லெதர் பேக்ல இருந்து எடுத்து அவருக்கு உயிர் போகும்போது ஊத்துனாரு. அது அவர் நண்பருக்கு செஞ்ச ஒரு பெரிய கடமைன்னு அவர் நினைக்கிறாரு. உலக போர் நூற்றாண்டு தினம் கடைபிடிக்கும் நிலையில் நம்முடைய ராணுவத்தின் பராக்கிரமங்கள் குறித்தும் அது தொடர்பான பயிற்சியும் பள்ளி மாணவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.